பாடல்களை பாடி வயிற்றில் இருக்கும் போதே பாடல்களை பாடி துதித்து அந்த பிள்ளையை என்ன பண்ணும் ஆண்டுக்குள்ளாக நடத்தும். இரண்டாவது காரியம், தேவ பயத்தில் அந்த பிள்ளையை என்ன பண்ண வேண்டும்? வளர்த்த வேண்டும். நீங்கள் தேவ பயத்தோடு இருப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பயந்து ஜீவிப்பீர்கள் என்றால், அந்த பிள்ளையும் தேவ பயத்தோடு என்ன பண்ணும்? வளரும். தேவ பயத்தோடு வளரும். இன்னும் சொல்ல போனா அந்த பிள்ளை எப்படி வளரணும்? ஒரு டெடிகேஷனோடு, பிரதிஷ்டையோடு நீங்க என்ன பண்ண அந்த பிள்ளைய வளர்த்தணும். மத்தவங்க திட்டுற மாதிரி அந்த பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? குரங்கு, கழுத, சனிய, அப்புறம் என்னென்ன இருக்கோ இல்ல உங்க புருஷனாக இருக்க எல்லா கோபத்தையும் என்ன பண்ண வேண்டியது? நீ வந்து பிறந்தியடா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? பிள்ளை என்ன பண்ணக்கூடாது? எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது? திட்டவே கூடாது. வாங்க, அதுக்கு பையன் சொல்றேன். இந்த காரணம், இந்த குழந்தை எங்கிருந்து வந்திருக்கு? கர்த்தரிடத்திலிருந்து. தேவன் நமக்கு கொடுத்த பலன், ஆசீர்வாதம். ஆகினால இந்த பிள்ளையை நீங்கள் தேவ பயத்தோடு என்ன பண்ண வேண்டும்? வளர்க்க வேண்டும். முதல் நீங்க தேவனுக்கு பயப்படணும். நீங்க தான் அந்த பிள்ளைக்கு யாரு? ரோல் மாடல். ஆங்கிலத்துல ரோல் மாடல். தமிழ் என்ன பச்சையான தமிழ்ல சொல்லுமா, நீ தான் அந்த குழந்தைக்கு யாரு? கதாநாயக, கதாநாயகி. ரஜினியோ கமலாவுக்கு கதாநாயகி கிடையாது. ஒரு நாளும் நாம் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆட்களை முன்னிறுத்தி நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? வளர்த்த கூடாது, பேர் வைக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவனுக்கு நீங்கள் முன்மாதிரியா இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து நீங்கள் வாழும் பொழுது, அந்த குழந்தை பிரதிஷ்டை உள்ள குழந்தையாக வளர்க்கப்படும். அதுதான் நம்ம இதுல பார்த்தோம், சாமியில பார்த்தோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை கிடைப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. குழந்தை பெற்றவர்களை விட குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை குறித்துதான பாரம் அதிகம் உண்டு, நேசிப்பு அதிகம் உண்டு. சில குழந்தை கிடைச்சா அசால்ட்டா நினைச்சிடும். ஆனா குழந்தை அந்த பேர் இல்லாதவர்கள் துக்கிக்கிறது, கஷ்டப்படுறது நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த அண்ணா என்ன பண்ணுகிறார்? அவள் துக்கிக்கிறாள். தேவனிடத்தில் நான் வேண்டிக் கொண்டபடினாலே இந்த பிள்ளைக்கு நான் என்ன பேர் வைப்பேன்? சாமுவேல். சாமுவேல் என்று பேர் வைக்கிறேன். அவள் சொல்லுகிறார், இந்த குழந்தையை நான் ஆண்டவருக்கே என்ன பண்ணுகிறேன்? கொடுத்து விடுகிறேன். அப்பொழுது தாயினுடைய பால் முளை மறந்த பிற்பாடு அவன் தேவ சந்நிதியிலே கொண்டு போய் அந்த பிள்ளையை என்ன பண்ணுகிறார்? அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் பிரதிஷ்டை. அவன் தலையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சவரன் கத்தி படவில்லை. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அப்படிதான், சிம்சோன் பார்க்கும் பொழுது அப்படிதான். இப்ப வேதத்திலே வாசித்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் சில வேளைகளில் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நீ இப்படிதான் வளர்க்கணும். அம்மா பிள்ளையா வளர்க்க கூடாது, அப்பா பிள்ளைய வளர்க்க கூடாது, மாமியார் பிள்ளைய வளர்க்க கூடாது, மாமனார் பிள்ளைய வளர்க்க கூடாது. யாருடைய பிள்ளையா வளர்க்கணும்? இயேசு சாமி பிள்ளையா நீங்க என்ன பண்ணுவோம்?